ஓம் நமோ நாராயணாய. இப்போ இந்த வீடியோல சேலத்திலேயே ஒரு ஸ்ரீரங்கம், சேலத்தில் ஒரு ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சேலத்திலேயே ஒரு கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு வராரு. இந்த அரிய பழமையான கோயிலை பத்தி தான் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்துல இந்த வீடியோல பார்க்க போறோம். சேலத்துல இருந்த மிலிட்ரி ரோடு, சேலம் பொனவாப்பேட்டை ரயில்வே கேட்ல இருந்து ஆத்தூர் போற மிலிட்ரி ரோட்ல கிருஷ்ணம்புதூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அதாவது இப்ப டவுன் ஆயிடுச்சு. அந்த கிருஷ்ணம்புதூர் உள்ளார இந்த கோயில் பரிமள ரங்கநாத திருக்கோயில். ரங்கநாயகி தாயார் பரிமள ரங்கநாதர் பெருமாளோட பேரு, ரங்கநாயகி தாயார் இது தாயாரோட பேரு. இந்த பரிமள ரங்கநாதர் கோயில் ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குதோ அதே அமைப்புல இங்க அந்த பெருமாள் அமைஞ்சிருக்காரு. ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு சென்ற புண்ணியம், சொர்க்கவாசல்னாலே ஸ்ரீரங்கம் தான் ரொம்ப புகழ்பெற்ற கோயில், சொர்க்கவாசல் திறப்பு. அதே போல இங்கேயும் கோலாகலமா இந்த கிருஷ்ணம்புதூர் வடக்கு அம்மாப்பேட்டையை சேர்ந்த மக்கள் கோலாகலமாக இந்த சொர்க்கவாசல் திறப்ப இந்த ரங்கநாதர் கோயில கொண்டாடுறாங்க. சேலத்தில் ஒரு ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய சேலம் மிலிட்ரி ரோடு அம்மாப்பேட்டை ரவுண்டான பக்கத்துல கிருஷ்ணம்புதூர் ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கோயில் அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயில். திருப்பார் கடல்ல எப்படி பெருமாள் பள்ளி கொண்டாரோ அதே கோலத்துல எங்க அருள் புரியறாரு. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு இந்த கிருஷ்ணம்புதூர்ல வீடெல்லாம் வாசல் எல்லாம் கோலமிட்டு ரொம்ப கோலாகலமாக எல்லாம் சீரியல் லைட் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை இந்த ரங்கநாதர் கோயில்ல பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாமே இந்த தெருவெங்கும், இந்த கிருஷ்ணம்புதூர் தெருவெங்கும் சீரியல் லைட் எல்லாம் போட்டு இன்னைக்கு இந்த பகுதி மக்கள் இந்த பெருமாளை ரொம்ப வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை ரொம்ப எழுச்சியோட பக்தி சிரத்தையோட கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க தூரத்துல பாருங்க, மின் விளக்குகள்லாம் அந்த திருநாமம், சங்கு, சக்கரம் இதெல்லாம் சீரியல் லைட் அரைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த ரங்கநாதர் கோயில்கிட்ட வந்துட்டோம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். பரிமள ரங்கநாதர் கோயிலோட வாசல்ல நிக்கிறோம். போல வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாசம் வளர்ப்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. மது கைடபர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள், தீய சக்தி கொண்டவர்கள் மகாவிஷ்ணு போரிட்டு ஜெயிக்கிறாரு. அவங்க மகாவிஷ்ணுவை சரணாகதி அடைஞ்சு எங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ரீரங்கத்துல, அதாவது திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய வடக்கு வாசல் வழியாக அவங்க பெருமாள்கிட்ட சென்று முக்தி அடைகிறாங்க. அதனால அவங்க அதை வேண்டிக்கிறாங்க, இந்த வடக்கு வாசல் வழியா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறந்து நீங்க பெருமாள் காட்சி கொடுக்கணும். அப்ப பெருமாள் கூட வரவங்க, அந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாளை தரிசிக்கிறவங்க, அன்னைக்கு சொர்க்கவாசல் வழியா வெளியே வரவங்க எல்லாருக்குமே அவங்க எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வகையில எல்லா பெருமாள் கோயில்கள்லயும் வளர்பிறை ஏகாதசி மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இந்த பரமபதல் வாசம் ஸ்ரீரங்கத்துலதான் தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற. ஸ்ரீரங்கத்துல போய் பரமபதல் வாசல் திறப்பு, இந்த சொர்க்கத்தின் திறப்பு விழான்னு சொல்லக்கூடிய அதை பார்க்கணும் பிரியப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் போக முடியாத நம்மளுடைய சேலம் மக்களுக்கு சேலத்திலேயே ஒரு ஸ்ரீரங்கம் இன்னைக்கு இருக்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்க்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேலத்திலேயே, அதுவும் சேலம் மாநகராட்சியில நம்ம அம்மாப்பேட்டை ரவுண்டான பக்கத்துல கிருஷ்ணம்புதூருங்கிற ஒரு கிராமத்துல இந்த கோயில் ரங்கநாதர் எழுந்தருளி இருக்கிறாரு. இந்த கோயிலோட வரலாறை நான் சுருக்கமா எடுத்து சொல்றேன், பாருங்க. மக்களிடம் காமங்கள் வந்துன்னை சேவித்து கொட்டாமடியே போற்றும் கொள்வேலாய் குலத்தில் கோவிந்தா எத்தை உன்னோடு உற்றாயாவுக்கு நாம் செய்வோம் மற்றவர்களும் காமங்கள் மாற்றெழுவார் மங்க கருவளந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யாது சென்றே அங்க பறிகொண்ட ஆற்றை அனுப்புதுரை வைணவரண்டறிய பட்டவிரான் மோதி கொண்ட சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு வரிசை பாதைத்தோர் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவருள் வெற்றி திருவாரம்பாவாய் வங்க கரகடந்த மாதவனை கேசவனை
திங்கள் திருமுகத்து பாத்துக்கிறது ஆஞ்சநேயர் கருடாழ்வார். அங்க பறிகொண்ட வாக்கை அனுப்புதுவை வைணவர தந்திரியர் கட்டவெல்லாம் தோழி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரை கால் 2 வாழ்வரைக்கும் செங்க திருமுகத்து செல்வ திருமாலா எங்கள் திருவள்ளுவர் வெற்றி குருவாயம்மாவாய். கிருஷ்ணம்புதூர் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலுடைய சொர்க்கவாசல் இதுதான். இந்த கோயில்ல வந்து பாருங்க, பக்தர்களுக்கு நீ வைகுண்ட ஏகாதசி வரவங்களுக்கு எல்லாருக்குமே லட்டு பிரசாதம் வழங்குறாங்க. மிக சிறப்பா ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அதாவது இந்த கோயில் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோயில். ஆரம்பத்துல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல வந்து இந்த பெருமாள் இருந்திருக்காரு. அது ஒரு ஓட்டு வீடு மாதிரி வச்சு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஜெகநாதன் எல்ஐசின்னு சொல்லிட்டு இந்த ஏரியால இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் அவர் வந்து இங்க ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து அவர் ஒரு கோயில் கட்டி 2000 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுல இருந்து இந்த கோயில் பிரபலமாகி ஒவ்வொரு சொர்க்கவாசல் திறப்பு பெருமாளுக்குரிய புரட்டாசி மாசம் சனிக்கிழமை எல்லாம் பெரிய உற்சவங்கள் மிக அற்புதமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. பக்தர்களுக்கு வந்து நல்ல சலுகை. பெருமாள் உடைய சயன கோலத்துல பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கறது கண்கொள்ளா காட்சி. ஸ்ரீரங்கத்துக்கு நேர்ல சென்ற ஒரு திருப்தி கிடைக்குது. இப்ப பாருங்க, ஒரு பக்தர் காலையில அவர் வந்து பெருமாள் வைகுண்ட தரிசனம் பண்ணிட்டு இப்ப சொர்க்கவாசல் வெளியே போறாரு. ஆனா வணக்கம், நீங்க இந்த கிருஷ்ணம்புதூரை சேர்ந்தவங்க, இந்த பெருமாளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்க. இத்தனை வருஷமா பாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து கோவில் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. ஜெகநாதன் என்பவர் முயற்சியால இந்த கோயில் பெரிதாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு இது சீரும் சிறப்புமா நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விழா காலத்திலையும். பெருமாள் எப்படி இருக்கு? அந்த பெருமாளோட திருக்கோலம் நமக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் மாதிரியே இருக்கு. அதனாலதான் ஸ்ரீரங்கநாதர்னு பேர் வச்சிருக்காங்க. பரிமள ரங்கநாதர். பரிமளம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு அழகான மனம் வீசும், நல்ல நறுமணம்னு சொல்லுவாங்க. பரிமளம்னா வாசனை, நல்ல ஒரு இறைவன். அந்த மாதிரி இந்த பெருமாள் வந்து ஒரு பரிமளம்னா நல்ல வாசனை எங்க வீசும், நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்க இடத்துல தான். அதனாலதான் அவர் ரங்கநாத பெருமாள் நம்ம சேலத்துல இருக்கவர் பரிமள ரங்கநாத பெருமாள். அவரோட சிறப்பா அமைஞ்சிருக்காரு. சேலத்துல ரங்கநாதருக்குன்னு தனி கோயில் இங்க அம்மாபுரியில ஒண்ணுதான் இருக்கு. அம்மா கிருஷ்ணம்புதூர் தெருவுல தான் இருக்கு. அதாவது ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் நம்ம சேலம் மாநகரத்திலேயே ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரி ரங்கநாதர் இருக்கிறது அம்மாப்பேட்டை கிருஷ்ணம்புதூர் தெருவுல தான் இருக்கு. அந்த கோயில தான் இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப பக்தர் ரொம்ப திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு சொர்க்கவாசல் வெளியே போறாங்க. இதே மாதிரி பாருங்க, அப்படியே அந்த எவ்வளவு பக்தர்கள் இன்னைக்கு அதிகாலையிலேயே கூடி எல்லாருமே பெருமாளை ரொம்ப அருமையா தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பெருமாளோட அருளால இந்த புத்தாண்டுல நல்ல சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வழிபடுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள், ரொம்ப பழமையான 100-120 ஆண்டுகள் பழமையான கோயில். இப்போ வந்து அதை இந்த பகுதி மக்கள் வந்து அதை எடுத்து மிக நல்ல முறையில செஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருக்கோயில்ல பக்தர்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு சொர்க்கப்பாதல் பரமபத வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு கிருஷ்ணம்புதூர்னு பேர் வந்ததே இந்த பெருமாள் இங்க இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணம்புதூர்னு பேர் வந்திருக்கலாம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து வரிசையா தரிசனம் பண்ணிட்டு சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து ரொம்ப மன நிறைவோட ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமாளை தரிசித்த மகிழ்ச்சியில இன்னைக்கு வீட்டுக்கு போறாங்க. அடுத்து நம்ம பெருமாளை தரிசிக்கலாம். பத்மநாபனே அரங்கு மாநகர் பள்ளி கொண்டாயே பார்க்கடல் துயிலும் பத்மநாபனே படைப்போக்கும் வழங்கும் பாண்டிதன்யம் வல்லாண்டு 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 வல்லாயிரத்தாண்டு பலவோடி 100,000 வல்லாண்டு செந்தோல் மணிவண்ணா உச்சவடி செல்வியாவே அறியாமல் இன்னொரு விரிவின்றி 1000 வல்லாண்டு பரிவாரின் பலமாரில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு பரிவார் ஜோதி வளத்துறையும் சுடராயும் வல்லாண்டு படைப்போக்கும் வழங்கும் பாண்டிதன்யம் வல்லாண்டு. இப்ப நீங்க தரிசிச்சு கொண்டிருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க புண்ணியம் செஞ்சவங்க. இவர் தான் வந்து பரிமள ரங்கநாதர் கிருஷ்ணம்புதூர் அம்மாப்பேட்டையில எழுந்தருளி இருக்காரு. ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசித்தா என்ன பெருமையோ என்ன சிறப்போ
அந்த பலன்கள் எல்லாமே இந்த ரங்கநாதரை தரிசித்தா கிடைக்கும். சேலத்திலேயே இந்த மாதிரி பள்ளி கொண்ட சயன கோலத்துல ஸ்ரீரங்கம் மாதிரி ரங்கநாதர் மாதிரி பெருமாள் எழுந்திருக்கிறது இந்த சேலம் வடக்கு அம்மாப்பேட்டை கிருஷ்ணம்புதூர் தெருவில் உள்ள இந்த பரிமள ரங்கநாதர் திருக்கோயில் தான். பாருங்க, சாமிக்கு வந்து இன்னைக்கு வெள்ளி கவசம் சாத்துபடி பண்ணி ரங்கநாதருடைய பாதத்திலேயே தாயார் ரங்கநாயகி தாயார் மூலவர் அருகில பிரம்மா இருக்காங்க, கீழே உற்சவர் ரங்கநாயகி தாயாரும் பரிமள ரங்கநாதர் உற்சவர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த சேலத்து ஸ்ரீரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் போகணும் முடியாதவங்க, ஸ்ரீரங்கத்தை மனசுல நினைச்சிருக்கவங்க, ஏதோ ஒரு காலம் போக முடியாதவங்க இந்த கிருஷ்ணன் புதூர் அம்மாப்பேட்டை ரவுண்டானா பக்கத்துல இருக்க கிருஷ்ணன் புதூர் பரிமள ரங்கநாதர் கோயில்ல வந்து பெருமாளை தரிசனம் பண்ணா அங்க சென்ற அதே பலன், அதை விட அதிகமான பலன் கிடைக்கும். நம்ம சேலத்துல ஒரு ஸ்ரீரங்கநாதர் இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. இப்ப என் பக்கத்துல இருக்க இவங்க தான் இந்திராணி அம்மாள். இவங்க கணவர் ஜெகநாதன் எல்ஐசின்னா இந்த பகுதியில கிருஷ்ணம்புதூர்ல ஒரு இறை தொண்டரு. அவரு தான் இந்த கோயில வந்து சிறிய ஓட்டு வீட்டுல இருந்து இந்த அந்த காலத்துல எப்ப உருவான பெருமாள்னே தெரியல, ஒரு சாதாரணமா இருந்த அந்த சின்ன பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி மன உறுதியோட பாடுபட்டு 97, 98 பாடுபட்டு 2000 ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவர் ஐயா ஜெகநாதன் அவரை இந்த வீடியோல வந்து நம்ம நன்றியோட நினைவு கூறணும். அதுக்கப்புறம் இன்னொரு கும்பாபிஷேகமும் 2018 பண்ணிட்டாரு. இப்ப இந்திராணி அம்மா அவங்களுடைய துணைவியார் இங்க இருக்காங்க, அவங்கதான் இப்ப கோயில நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. இந்த பெருமாள் கோயில் எத்தனை வருஷமா இருக்கும்? 100 வருஷமா இருக்குங்க. நாங்க இப்ப கட்டினது இப்பதான் கட்டணும். நல்லா எடுத்து கட்டிருக்கீங்க. என்னென்ன உற்சவம் இங்க நடக்குதுங்க நம்ம இந்த கோயில்ல? புரட்டாசி சனிக்கிழமை 5 கிழமையும் நடக்குங்க. அப்புறம் மறுபடியும் எல்லாமே செய்வார் அவர். ரேவதி நட்சத்திரம் ரொம்ப இவரோட ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. ஒவ்வொரு ரேவதி திருமணம் நடக்கிறது, நினைச்ச காரியம் கை கூடுறது. ரேவதி நட்சத்திரம் வந்து செவிச்செல்லாம் ரொம்ப கை கூடும், எல்லா விஷயமும் எல்லாமே தீர்த்து வைப்பார் பரிமள ரங்கநாதர். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு பூஜை நடக்கிறது சாயந்தரம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு மூல நட்சத்திரம் திருமணம் நடக்கிறது. எல்லா சௌரியமாப்பட்டு இன்புறுத்து வாழணும், பார்த்து எல்லாரும் வரணும் அனைவரும். அதான் ரொம்ப நாங்க வந்து இப்பதான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வந்தப்ப எங்களுக்கு நாங்க இது வரைக்கும் இந்த கோயில் தெரியாம போயிட்டோமே வருத்தப்படுறோம். ரொம்ப அற்புதமா சுத்தமா நல்லா சாமிக்கு எல்லாமே நல்லா முறைப்படி நல்லா வரிசையில விட்டு நல்ல பிரசாதம் கொடுத்து ரொம்ப அருமையா பட்டாச்சாரியார்கள்லாம் நல்லா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப மன நிறைவா இருக்கு. இந்த கோயில்ல புரட்டாசி மாசம் நடக்குது. அவர் சொன்ன மாதிரி ரேவதி நட்சத்திரம் தான் ரங்கநாதரோட நட்சத்திரம். அதனால ஆமா, ஸ்ரீரங்கநாதர் தான் வந்து முதலாம் திவ்ய தேசமே. 108 திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் தான். பூலோகத்து வைகுண்டம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்தை. அந்த பூலோகத்து வைகுண்டத்தை வந்து நம்ம சேலத்து வைகுண்டமாக நீங்க வந்து இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறது உங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பாக்கியம். அதை இன்னைக்கு எங்களை அழைச்சு இந்த அளவுக்கு தரிசனம் பண்ண வச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலோட இறை தொண்டு நீங்க நல்லா மேன்மேலும் நல்லா பண்ணணும். பட்டாச்சாரியார்கள் ரொம்ப அருமையாக பாசுரங்கள், தமிழ் பாசுரங்களை, பெரியாழ்வார் பாசுரங்களை எல்லாம் பாடி, ஆண்டாள் திருப்பாவை எல்லாம் பாடி, ரொம்ப அம்மாப்பேட்டையில இப்படி ஒரு அற்புதமான திருக்கோயில் இருக்கிறத இன்னைக்குதான் நான் பாக்குறேன். உங்களோட இறைப்பணி தொடர இந்த ரங்கநாதர் பரிமள ரங்கநாதர் என்னைக்கும் உங்களுக்கு துணை இருப்பார், உங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சிருப்பாரு. இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இன்புற்று வாழ்றதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம சேலம் வந்து நல்லபடியா வரலாம். இப்ப சாமியோட தீபாராதனையை பார்க்கலாம். வெள்ளி கவசம் சாத்திருக்கோம், நகரங்கள்லாம் பண்ணிருக்கோம். பரிமள ரங்கநாதர் வந்து முத நான் இங்க வரும்போது சாதாரணமா இருந்தாரு. இப்போ பரிமள ரங்கநாதர் பாத்தீங்கன்னா விசேஷமா வந்துட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா 5 புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா நடக்கிறது இங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரமும் நல்லா நடந்துட்டு இருக்கு, சுவாதி ரேவதி நல்லா நடந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 100 வருஷமா இருக்கு இந்த கோவில். அதாவது ஆஞ்சநேயர் இருந்த இடத்துல இவர் பெருமாள் கிடைச்சாரு. ஆஞ்சநேயர் இடத்துல பெருமாள் கிடைச்சாரு. கோவில் கட்டினப்புறம், ஜெகநாத தலைவர் கோவில் கட்டினப்புறம் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல வச்சுட்டு பெருமாள் வந்து உள்ள வச்சுட்டாங்க. உள்ள கோயில் கட்டி உள்ள மோசம் வச்சுட்டாங்க. இதுல வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் நல்ல காரியம் நடக்கிறது. சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும் வந்து கல்யாணம் ஆகிறது, குழந்தையும் பிறந்துருது, ரொம்ப சந்தோஷம் சாமிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து அதெல்லாம் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமி எப்படி வந்து அந்த சாமியுடைய சிறப்பு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன அலங்காரம்? அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கவசம் சாத்திருக்கோம். இதுல என்னன்னா எல்லா ரங்கநாதரும் பார்த்தீங்கன்னா மேல வந்து பார்த்தா இருப்பாரு. எல்லா ரங்கநாதரும் மேல வந்து தேவதைகள் பார்த்திருப்பாரு. ஆனா இந்த ரங்கநாதர் மட்டும் பக்தர்கள் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் பக்தர்கள் பார்த்தா வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எந்த தேசத்திலயும் இது கிடையாது. சேலத்துல மட்டும்தான் பக்தரை பார்த்து இருக்காரு ரங்கநாதர். வேற எல்லாமே தேவதைகள் பார்த்தா இருப்பாரு. இதுதான் ஒரு சிறப்பு அம்சம் வந்து ரங்கநாதர். இதுதான் பக்தரை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதனால எல்லாரும் வந்து
இரவு பெருமாள் கேட்டுக்கொள்கிறேன். அது பாத்தீங்கன்னா இப்ப இவர் சொல்ற மாதிரி ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல கூட மேலதான் தேவதைகளை பார்த்திருப்பாரு. நம்ம அம்மாப்பேட்டை கிருஷ்ணம்புதூர் பரிமள ரங்கநாதர் பக்தர்களை நோக்கி முகத்தை பார்த்து உனக்கு என்ன ஒரு துன்பனாலும் என்ன காப்பாத்த நான் இருக்கிறேங்கிற மாதிரி அவர் பக்தர்களை பார்த்த மாதிரி இருக்காரு. அவருடைய திருவடியை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே போல வெளியே வந்து சின்ன திருவடி ஆஞ்சநேயரும் பெரிய திருவடி கருடாழ்வாரும் அழகா வெள்ளி கவசம் சாத்தி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் வந்து பட்டாடைகள் இதெல்லாம் வந்து சாமிக்கு சாத்தி வழிபடுறாங்க. இப்ப இந்திராணி அம்மாள் அவருக்கு உறுதுணையா அவருடைய மகள்கள் இங்க அவங்களுடைய டாக்டர் பேத்தி இவங்க மக்களை பெற்ற மகராசி இவங்க மகள்கள் எல்லாமே வந்து அதே பக்தியோட அப்பாவுக்கு எப்படி பக்தி இருந்ததோ அதுக்கு மேல பக்தியோட அந்த ஜெகதாநாய அவர் விட்டு சென்ற பணிகளை மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. சேலம் மக்கள் அனைவரும் வந்து அவசியம் வந்து சேலத்து ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய அம்மாப்பேட்டை கிருஷ்ணம்புதூர் ஸ்ரீ பரிமள அருள்மிகு பரிமள ரங்கநாதர் தாயார் ரங்கநாயகி தாயார தரிசனம் பெற்று எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னோ லட்சுமி பிரஜோதயா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட பரிமள ரங்கநாத சுவாமினே நமக பரிமள ரங்கநாயகி சுவாமினே கற்பூர நிராஞ்சனம் தரிணயாமி. பக்தர்கள் வந்து நெஞ்சுருக பக்தி பெருக்கத்துல ரொம்ப ஆனந்தத்துல இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்துல டிவியில பார்த்துட்டு வந்துட்டு இங்க நேரடியே பார்த்து சந்தோஷத்துல எல்லாம் வழிபட்டு இருக்காங்க. அவங்களதான் இப்ப பாக்குறீங்க. இந்த படத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஏரியால இருக்க பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வழிபடுறாங்க. வணக்கம். அம்மாப்பேட்டை பரிமள ரங்கநாதர் கோயிலுடைய தலைமை பட்டாச்சாரியார் ராஜா அவர்கள் தான் நீங்க எதுல இருக்காரு. இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது ரொம்ப நாளாக தொன்மை வாய்ந்தது. தானே ஒரு நீர் மூலம் வந்து கிடைச்சதுனால இவங்களுக்கு ரங்கநாதான்னு சொல்லி பேரு. பனி உற்சவம் இவரை வண்டினா திருமண தடை இல்லாம இருக்கும். திங்கட்கிழமை மன அமைதி கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை பணம் கிடைக்கும், புதன்கிழமை புத்தி கிடைக்கும், வியாழக்கிழமை குரு பெருமா நடுவில் இருக்காரு. ரங்கநாதருக்கு வயிற்றுலையும் ரங்கநாதருக்கு இது இருக்கு, பெருமா இருக்காது. அதனால பெருமா இருக்கிற கோயில்னால எல்லாம் அனைத்து சாபமும் நிவர்த்தி ஆகும். இது கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே எந்த குறையும் வராதுன்றது சமூகம். அதாவது 24 நாள் வளம் வந்தீங்கன்னா நம்ம நினைச்ச காரியம் பொருளாதார பயிற்சி எல்லாமே நடக்கும். ரொம்ப ரொம்ப பழனி வாய்ந்த கோயில். அதை பிடிச்சிட்டு 25 வருஷம் பார்க்கறதுனால நல்ல அமைப்பு ஆனந்தம் கிடைக்கும். ஒரே ஒரு இது விண்ணப்பம் என்ன, அதாவது அவர் பெரியவரு, இவர் மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசு. இதான் இது தென்னா. மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசு. நீங்க என்ன இப்ப நீங்களே இப்ப என்ன நினைச்சு போனாலும் அந்த வந்து நல்ல அமைப்பு கிடைக்கும். நோய் நொடி இல்லாம இருக்கணும். சகலம் சம்பூர்ணம் சுகம் சோபனம் சுகிராபாந்து ஆயுள் ஆரோக்கியம் சகலம் சம்பூர்ணம். பாருங்க, இந்த கோயில் வந்து சாதாரணமா ஓட்டு வீட்டுல இருந்த கோயிலை வந்து நல்லா கட்டி ஜெகநாதன் இந்திராணி அவங்க குடும்பத்தினர் வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதோட திருப்பையே பாருங்க. அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வந்து 4/9/2002 கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அது பாருங்க, பரிமள ரங்கநாதர் படம் போட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2018 2வது கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இது. அம்மாப்பேட்டை கிருஷ்ணம்புதூர் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலை நல்லபடியாக கட்டி நல்ல வாழ்க்கையை நிறைவு செஞ்சவரை தான் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெகநாதன் LIC கிளப் மெம்பர். பாருங்கள், வைகுண்ட ஏகாதசியோட அழைப்புதல் அவர் பாதத்துலலாம் இருக்குது. அவருடைய 3 மகள்கள், அவங்க பேரன் பேத்திகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலை வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல ரொம்ப சிறப்பாக ஆகம விதிகளுக்கு உட்பட்டு ஒரு பெருமாளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வராங்க. இந்த கோயிலை வந்து கட்டிய இவருடைய ஒரு புண்ணியவான் இவர் தான் ஜெகநாதன் ஐயா. அவரையும் நாம் வணங்குவோம், நன்றி கூறுவோம். இப்போ நம்ம சேலத்து ஸ்ரீரங்கம் திருவரங்கம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணம்புதூர் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலுடைய சிறப்புகளையும் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது எல்லாமே பார்த்தோம். அது இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமையில 5 சனிக்கிழமையில மிகப்பெரிய உற்சவம் பண்ணி கடைசி 5வது சனிக்கிழமை சாமி பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். அந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு உடனடியாக நல்ல இடத்துல வரன் அமையும். அது முடிஞ்ச உடனே மாபெரும் அன்னதானம் வருஷம் ஆயிரக்கணக்கான பேருக்கு நல்ல அறுசுவை விருந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற
இந்த ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருக்கோயில் கிருஷ்ணம்புதூர் அம்மாப்பேட்டை ரவுண்டான அருகில் இருக்க இந்த கோயிலை வந்து நம்ம ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எல்லாம் போடுங்க. எல்லாரும் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள்ல எல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் வில்லியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.